ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இன்னைக்கு 50 பாயிண்ட் ப்ளஸில் வந்துட்டு ஓப்பன் ஆனது. திரும்ப வந்து 250 பாயிண்ட் வந்து கரெக்டாகி திரும்ப 100 பாயிண்ட் ப்ளஸில் வந்துட்டு 12 மணி போல் வந்துட்டு ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. இதே வந்துட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 20 பாயிண்ட் வந்துட்டு ப்ளஸில் ஓப்பன் ஆச்சுது. திரும்பவும் வந்துட்டு 400 பாயிண்ட் வந்துட்டு கரெக்டாகி திரும்பவும் இப்போ 170 பாயிண்ட் வந்துட்டு ப்ளஸில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 12 மணி போல். அடுத்தா கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு 14,960 இருக்கு 22 கேரட் கோல்டு. இது கோல்டு ஆக்சுவல் ப்ரைஸ் இல்லாமல் ஜிஎஸ்டி ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 16,500 வந்துட்டு ஒரு கிராம் கோல்டு வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. இதை தான் நம்ம வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே 16,500 வந்துட்டு இந்த இயருக்குள்ளே ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்துட்டு 3 மாதத்துலேயே இது அந்த ப்ரைஸ் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து 20,000 அப்படின்றது கன்ஃபார்ம். ஆனால் எவ்வளோ நாள் 24 கேரட் கோல்டு பார்த்தோன்னா 16,320 இருக்கு. இதே 18 கேரட் கோல்டு வந்து 12,475 இருக்கு. இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். கோல்டு வந்துட்டு இதுக்கு மேலே கரெக்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. கோல்டு இங்கே இருந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு 24 கேரட்டும் கூடி இருக்கு, 18 கேரட்டும் கூடி இருக்கு. கோல்டு ப்ரைஸ் ஏறுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா ஸ்பாட்லேயே வந்துட்டு கோல்டு வந்து $5,000 பவுன்ஸை வந்துட்டு தாண்டிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு $5,043 பர் அவுன்ஸாக வந்துட்டு கோல்டு ஸ்பாட்லேயே ஏறி இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு கோல்டு அதிகமாக ரேலி ஆகிருக்கு. இதே மாதிரி நம்மளால ஃபிசிக்கலாக கோல்டை வந்து கன்சிடர் பண்ண முடியல. நம்ம வந்துட்டு எப்போதும் சொல்கிற மாதிரி கோல்டு பீஸை வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கோல்டு பீஸ் வந்துட்டு இன்னைக்கு $130 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனால வந்து நம்ம கோல்டை ஃபிசிக்கலாக கன்சிடர் பண்ண முடியலாம். கோல்டு பீஸை வந்துட்டு தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு நல்ல குவான்டிட்டி சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டு பீஸை கொடுத்துட்டு கோல்டாக நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கோல்டு ஏற ஏற கோல்டு பீஸும் வந்துட்டு ஏறும். அண்டு கோல்ட்மேன் சாங்ஸன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா $5,400 பர் அவுன்ஸ் வந்துட்டு கோல்டு ஸ்பாட்லேயே ரைஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போவே வந்துட்டு இந்த 1 மந்த்லேயே $5,000 பர் அவுன்ஸை வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. இன்னும் 11th மந்த் வந்துட்டு பெண்டிங் இருக்குது இந்த இயரில். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு $5,400 அப்படின்றத வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால கோல்டை வந்துட்டு உங்களால் கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கோல்டு பீஸை தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். கோல்டு தான் இருக்கிறதுலே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இன்கம் கொடுக்குது. ஸோ அதனால கோல்டை வந்துட்டு வேறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்கள் கோல்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது சில்வருமே இன்னைக்கு வந்து அதிகமாக ரேலி ஆகிருக்கு. இன்னைக்கு 1 kg சில்வர் வந்துட்டு 3,87,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நம்ம வாங்குற ப்ரைஸ் தான். இதே வந்து நம்மள்கிட்ட இருக்க சில்வரை கொண்டு போய் நம்ம கடையில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு போனோம்னா அவங்க வந்து 3,30,000 தான் வந்து அதுக்கு உள்ளதாக எடுத்துக்குவாங்க. இதனால வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 kgக்கு $50,000 வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போயுமே வந்து சில்வரை கன்சிடர் பண்ணாதீங்க, கோல்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஏன்னா கோல்டு வந்துட்டு ஆக்சுவலாக மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வந்து எடுத்துக்குவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி இல்லாமல் எடுத்துக்குவாங்க. பட் ஆனால் இதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. இதை வந்துட்டு மார்க்கெட் வேல்யூவிலேருந்து அங்கேருந்து ஒரு 20-25% கம்மியாக தான் வந்துட்டு கடைக்காரங்களே வாங்குவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து இதில் வந்து அதிகமாக லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கோல்டை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து வொலட்டிலிட்டியான மெட்டல் தான். அடுத்ததாக ரிலையன்ஸ் குரூப்போட ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான ஜியோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கம்பெனியை வந்துட்டு ஜியோ ஃபினான்சியல் சர்வீசஸோட மெர்ஜர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹிந்துஸ்தான் காப்பருக்கு வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள பக்வாரி காப்பர் அண்டு மினரல் பிளாக் வந்துட்டு இவங்களுக்கு டெண்டராக கிடச்சிருக்கு. ஸோ இதனால வந்துட்டு இவங்களுக்கு இந்த குவார்டர் அண்ட் அடுத்த குவார்டரில் வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இதுக்காக நம்ம இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாக் இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. அடுத்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பயே வந்துட்டு $347 வரையும் டிக்ளைன் ஆகிட்டு திரும்பவும் வந்துட்டு கரெக்டாகி $368 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்துட்டு $350 கீழே போனால் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸுமே இல்லை. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து அதிகமாக ரைஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்துட்டு 52 வீக் லோவையும் வந்துட்டு டச் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து $350 கீழே போனால் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம்.
இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 350 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னா 320 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு வாங்கலாம். அடுத்தா சன்ஃபார்மா வந்துட்டு ஜென்ரல் மெடிசினில் ஷாம்பு வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணாங்க. அதை வந்துட்டு யூஎஸ்எஃப்டியை வந்து ரிட்டர்ன் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தோன்னா அந்த ஷாம்பு வந்துட்டு டேண்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது மூலமாக வந்துட்டு ஸ்கின் அலர்ஜி அண்ட் இட்டிச்சிலாம் வர்றது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யூஎஸ்எஃப்டியை சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க 24,000 சொச்சம் ட்ரக்கை வந்துட்டு அந்த ஷாம்பை வந்துட்டு திரும்ப வாங்குறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு கரெக்டானாலும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ஸ்டாக் வந்துட்டு 1300 கீழே போனால் தான் நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் இப்போவும் வந்து இந்த ஸ்டாக் வந்து 1600 மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதே மாதிரி சிப்லா வந்துட்டு சிரஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணி யூஎஸ்க்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் வந்துட்டு யூஎஸ்எஃப்டியை வந்து இந்த சிரஞ்சில் வந்து சின்ன சின்ன துகள்கள் வருது, ஸோ அதனால இதை வந்துட்டு ரிட்டர்ன் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயும் வந்துட்டு சிப்லாவும் 15,220 சிரஞ்சை வந்துட்டு ரிட்டர்ன் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு வந்துட்டு சிப்லா 4% வந்துட்டு கரெக்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போவுமே இது வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இன்னைக்கு கரூர் வைசாய் வாங்க வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 10% வந்துட்டு ரைஸ் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் 39% வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி Q3 ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்துட்டு குவார்டர் அண்ட் குவார்டர் வந்துட்டு 25% ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு 10% மேலே வந்துட்டு ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. புக் வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா புக் வேல்யூவோட 2 மடங்கு அதிகமாக வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இந்த ஷேரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு புக் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க கனடா பேங்க் வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது அண்ட் அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சவுத் இந்தியன் பேங்கையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அண்டர் வேல்யூடாக இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு டபுள் டைம் புக்கில் இருக்க இந்த கரூர் வைசா பேங்கை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்தது கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்துட்டு இன்னைக்கு 4% வந்துட்டு மார்க்கெட்டில் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா அவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ எல்லாமே வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகலை, 8% தான் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட் நல்லா இல்லை அப்படிங்கவும் இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே ஓவர் ரிலேட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மனான கௌதம் அதானி அண்ட் சாகர் அதானிக்கு வந்துட்டு யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதனால ஃப்ரைடே வந்து எல்லா ஷேருமே வந்துட்டு 10-15% வந்துட்டு டிக்ளைன் ஆச்சு. பட் ஆனால் இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா அதானி குரூப் ஆஃப் என்டர்பிரைசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இது வந்துட்டு கம்பெனிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வந்துட்டு பர்சனலாக உள்ளதான், அது வந்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்க, இதை வந்து நாங்கள் கம்பெனி தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த நியூஸ் வரவும் இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அவர் தான் வந்து ப்ரொமோட்டரு. ஸோ அதனால வந்து நம்ம இதில் வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது. எப்போ ஒரு போன வருஷம் இப்படி தான் வந்துட்டு 80% மேலே வந்துட்டு கரெக்டாகி இந்த ஷேர்லாம் வந்துட்டு கரெக்டாச்சு. ஸோ அதனால வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நமக்கு நல்லது. நம்ம வந்துட்டு எந்த ஸ்டாக் வந்துட்டு அண்டர் வேல்யூடாக இருக்கோ அது ப்ரொமோட் இன்டெகிரிட்டி எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து தாராளமாக நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க ஸ்டாக் வந்துட்டு அண்டர் வேல்யூடாக இருக்கோ அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளோட ஐடிசி வந்துட்டு இன்றைக்குமே வந்து 320 ரூபா சம்திங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நம்மளோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கம்பெனியாக இருக்குது. இதில் வந்துட்டு அதிகமாக வந்து டெப்டே கிடையாது. அது இல்லாமல் அவங்க வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு அதர் பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட சிகரெட் பிஸ்னஸ் தான் வந்துட்டு மெயின் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாலும் அதுலேருந்து அவங்க வந்துட்டு அதிகமாக வர்ற ப்ராஃபிட் எடுத்து அதிக இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதிக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கம்பெனியை வந்துட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதனால நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண போயிடலாம். அதே மாதிரி அதானி நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்துட்டு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிடுங்க. எக்ஸிட் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஐடிசியில் வந்துட்டு ஷேரை மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.